டிஎன் யூசரிபி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் நம்ம ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காவல்துறையில் நீங்கள் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிஞ்சிருச்சே அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தையோ ஒரு கல்லூரி மாணவ மாணவியரோ சம்திங் வேற யாராவது ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அசிய ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்களா நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த பிளேஸில் அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், காவல்துறையினரின் தடுப்பு நடவடிக்கைகள். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 செக்ஷன் இருக்குது. 5 செக்ஷனுமே மிக மிக முக்கியமானது. ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லுது. தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் யாராவனா இருக்கலாம். தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தில் திமிரில் இருந்தீங்க அப்படின்னா இங்கே கதைக்காகாது. ஏன்னா இதை எல்லாமே அது ஒரு காலகட்டம். பட் இப்போ எல்லாமே சோசியல் மீடியா. நீங்கள் ஏதாவது லைட்டாக ஒரு மிஸ்டேக் பண்ணினீங்க அப்படின்னா டக்குன்னு சோசியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதனால பார்த்து கவனமாக இருங்க. டிஎன் யூசரிபி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் நம்ம ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காவல்துறையில் நீங்கள் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிஞ்சிருச்சே அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகே, அதாவது கிரேடு 2 பிசியாக ஜாயின் பண்ணுவீங்க. பிசியாக ஜாயின் பண்ணி 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், தகுதியானவர். இது எல்லாத்துக்குமே தெரியும் தான். பட் இருந்தாலுமே தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாத்துக்குமே லா தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் சிறப்பு. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர்னு சொல்ல மாட்டேன், ஒரு சில காவலர்கள் பண்ணக்கூடிய தப்புனால ஹோல் டிபார்ட்மெண்ட்டே பாதிக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது சட்டத்தை கரெக்டாக நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரிகிற பட்சத்தில் தவறுகள் எதுவும் நடக்காமல் ஈஸியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நற்பெயரை வாங்கி கொடுக்க முடியும். அதன் அடிப்படையில் புதுசாக வந்திருக்கக்கூடிய லா பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ இந்த மூணையுமே நம்ம ஒரு புரிதல் தன்மையோட அணுகணும். ஏன் அப்படின்னா ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தையோ ஒரு கல்லூரி மாணவ மாணவியரோ சம்திங் வேற யாராவது ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அசிய ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்களா நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த பிளேஸில் அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரி ஒரு தப்பு நடக்கு அப்படின்னா அந்த தப்பை தட்டி கேட்கணும். அதுக்காக தான் காவல்துறை. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியில் தான் காவல்துறை இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதனுடைய சிறப்புகள் எல்லாத்தையுமே நம்ம தெளிவோட சட்டம் தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் சிறப்பாக நம்ம பணியில் இருக்க முடியும். ஸோ பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பாரதிய நியாய சங்கீதா. பிஎன்எஸ்எஸ் அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆண் இருக்கான், ஒரு ஆண் அதாவது மேல், அவங்களை எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணை எப்படி அரெஸ்ட் பண்ணணும். வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ணணும். சேம் டைம் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே சொல்லக்கூடியது இந்த பிஎன்எஸ்எஸ். அதே மாதிரி காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள உறவு முறைகள் பற்றியுமே சொல்லுது. அதே மாதிரி ஒரு காவல் அதிகாரி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸை சொல்லக்கூடியதான் இந்த பிஎன்எஸ்எஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தப்பு நடக்க அப்படின்னா அந்த தப்பை பிஎன்எஸ் படி நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுறோம். பிஎன்எஸ்எஸ் படி பார்த்திங்கன்னா அவரை நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறமா வரக்கூடியது என்ன அப்படின்னா பாரதிய சாட்சி அதிநியம், அதாவது இந்திய சாட்சிய சட்டம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ பாரதிய சாட்சி அதிநியம். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது. என்ன எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கூட்டுக்கொள்ளை, அடிதடி இந்த மாதிரி நிறையா அஃபென்ஸ் நடக்கும்போது அந்த இடத்துல இவங்க தான் இருந்தாங்க, இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு
என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பிஎஸ்ஏ, அதாவது பாரதிய சாட்சி அதிநியம். ஸோ இதை பொறுத்த மட்டும் சட்டங்களின் இதய துடிப்பு எது அப்படின்னா பிஎஸ்ஏ மட்டும்தான், அதாவது பாரதிய சாட்சி அதிநியம். இந்த பாரதிய சாட்சி அதிநியத்தை நம்ம தெளிவோடு வந்து படிக்கணும். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து என்னென்ன அஃபென்ஸ் இருக்கோ அந்த அஃபென்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஒரு எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லா டேட்டாவுமே வந்து இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய 3 லாவ்லேயுமே வந்து கவர் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த இடத்துல இந்த தப்பு நடக்க போகுது அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் காவல்துறை வந்து அதை தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் வந்து காவல்துறை. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதை பற்றின டீட்டெயிலான ஒரு செக்ஷனை தான் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 39 அத்தியாயங்கள் இருக்குது. இந்த 39மே முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா 39ல் ஒரு சில சாப்டர் வந்து நமக்கு மிக மிக முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி இதில் எத்தனை செக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 531 பிரிவுகள் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்து நமக்கு முக்கியமானது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த ரேங்க் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கிரேடு 2ல் இருந்து அடுத்து கிரேடு 1 போவோம், ஹெட் கான்ஸ்டபிளாக போவோம், SSI, SA, அடுத்து இன்ஸ்பெக்டர், அடுத்து டிஎஸ்பி, அடுத்து ஏஎஸ்பி, எஸ்பி, இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் நம்ம பதவி உயர்வு பெறும்போது லா தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக வந்து, அதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு இருக்க மதிப்பு வேறு. ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா அதில் இருக்கிற மரியாதையே வந்து வேறு. ஸோ காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அத்தியாயம் 12. இந்த அத்தியாயம் 12 என்ன சொல்லுது அப்படின்னா காவல்துறையினரின் தடுப்பு நடவடிக்கைகள். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 செக்ஷன் இருக்குது. 5 செக்ஷனுமே வந்து மிக மிக முக்கியமானது. ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து சொல்லுது. அப்படி பார்க்கும்போது காவல்துறையினரின் தடுப்பு நடவடிக்கை செக்ஷன் 168 பிரிவு 168 இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கைது செய்வதற்குரிய குற்றங்களை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என்பது பற்றி சொல்லுது. அதாவது ஒரு இடத்துல ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்திங் ஏதாவது நடக்கு அப்படின்னா அந்த இடத்துல காவல்துறை இருக்கிற பட்சத்தில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நடக்க தான் செய்யும். அதுக்கப்புறமா வந்து டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துக்கலாம். பட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு போலீஸாக நம்ம என்ன பண்ணணுமோ அது வந்து பண்ணலாம். சரியா? அதை பற்றி சொல்லக்கூடியது தான் செக்ஷன் 168. இது வந்து முக்கியமானது. அடுத்து செக்ஷன் 169 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்வதற்குரிய குற்றங்களை செய்வதற்கான திட்டம் பற்றிய தகவல். அதாவது ஒரு இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தப்பு நடந்து போச்சு, குற்றவாளி இவர் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் அந்த இடத்துல நம்மளால் எதுவும் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல அதை கவர் பண்ணணும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா உயர் அதிகாரிக்கு நம்ம தகவல் கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளணும். சரியா? அதை சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 169. அடுத்து செக்ஷன் 170 இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கைது செய்வதற்குரிய குற்றங்களை, அதாவது குற்றங்கள் செய்யப்படுவதை தடுப்பதற்காக கைது செய்தல். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒரு போலீஸ் நிற்காங்க, ஆப்போசிட்டில் வந்து கல்லூரி மாணவர்கள் இல்லைனா பொதுமக்கள் ஆணோ பெண்ணோ சண்டை போடுறாங்க. அது வந்து அடிதடியாக வந்து மாறுது. அடிதடி நடக்கும்போது இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய சம்பவமாக மாறுது அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வரலாம், எஃப்ஐஆர் போட்டு அடுத்து 24 ஹவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவர் முன்னிலையில் அவங்கள வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ஜஸ்ட்டு வார்ன் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த ரூல்ஸ் என்னவோ அதை நம்ம ஸ்டேஷனில் வச்சு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து செக்ஷன் பிஎன்எஸ் செக்ஷன் 175 வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 171 இதில் வந்து பொது சொத்துக்கு கேடு விளைவிப்பதை தடுத்தல். இதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ அரசியல் கூட்டங்கள் நடக்கு, ஒரு மாநாடு நடக்கு, சம்திங் வேறு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடக்கு அப்படின்னா
அந்த இடத்துல ஒரு ஆணோ பெண்ணோ பொது சொத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் நடத்தல், காரு, பஸ்ஸு, அப்புறம் ஒரு பில்டிங்கு, வேறு ஏதாவது சம்திங் ஒரு பொருள் இருக்குது, அசையும் சொத்து, அசையா சொத்து, இதை அவங்க ரொம்ப ஒரு இது பண்ணுறாங்க, கேடு விளைவிக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்கக்கூடிய முழு பலமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 171 படி வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 172 காவல்துறையினரின் சட்டப்படியான அதிகாரங்களுக்கு கட்டுப்படுதல். அதாவது இப்போ ஒரு 2 days முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கூட்டத்தில் ஒரு அரசியல் பிரமுகர் போகும்போது அங்கே உள்ள பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய டிஏஜி ரேங்கில் உள்ள ஒரு உயர் அதிகாரி தடுத்து நிறுத்தி நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் செக்ஷனோடு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அரசியல் பிரமுகர் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பிஎன்எஸ் அதாவது பிஎன்எஸ்எஸ் இந்த செக்ஷன் படி அதாவது 172 படி நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன், கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஈஸியாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்போது இந்த செக்ஷன் 172 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா காவல்துறையினரின் சட்டப்படியான அதிகாரங்கள், அதே மாதிரி ஆணைகள் கடமைகள். ஸோ இங்கே வந்து அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து ஒரு போலீஸு, உங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி நான் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய உயிருக்கோ உடமைக்கோ வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் வந்து ஒரு அப்செட் பண்ணிக்கோங்க, ரெக்வஸ்ட்டாக வந்து அப்செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி வந்து அதை சொல்லும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். பட் அதையெல்லாம் தாண்டி நான் தான் அப்படி இப்படின்னு போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம், அது வேற விஷயம். பட் ஒரு போலீஸாக நம்ம கடமை அண்டு அதிகாரம் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பயன்படுத்தி ஒரு விஷயத்தை பண்ணலாம். சரியா? மேபி இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அங்கே கிரிட்டிக்கலாக நடந்து போச்சு அப்படின்னா கோர்ட்டில் நடுவர் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஆஜர்படுத்தணும். அப்படி இல்லை அது வந்து லைட்டாக தான் ஒரு சின்ன பிரச்சனை பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிடும் அப்படின்னா 24 hours வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து இப்போ மார்னிங் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரியா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 172 வந்து சொல்லுது. அப்போது ஒரு காவல்துறை முன்னாடி ஒரு தப்பு நடக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செக்ஷன் 168 இருந்து 172 வரைக்குமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் யாராவது இருக்கலாம். தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தில் திமிரில் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கதைக்காகாது. ஏன்னா இதை எல்லாமே வந்து அது ஒரு காலகட்டம். பட் இப்போ எல்லாமே வந்து சோசியல் மீடியா. நீங்கள் ஏதாவது லைட்டாக ஒரு மிஸ்டேக் பண்ணினீங்க அப்படின்னா டக்குன்னு சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. உங்கள் மேலே ஏதாவது ரீமார்க் ஆகுது, சஸ்பெண்டோ, 3P பனிஷ்மெண்ட்டோ, 3A பனிஷ்மெண்ட்டோ சம்திங் ஏதாவது ரீமார்க் ஆகுது அப்படின்னா அது உங்களுடைய பதவி உயர்வு, அது மட்டும் இல்லாமல் இன்க்ரிமெண்ட் பல வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். அது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ கவனமாக இருங்க. சட்டத்தை வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. இது வந்து நார்மலாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், பொதுமக்களுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் லா சம்மந்தப்பட்ட தகவல் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்டு காவல்துறையினர் வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.